Hello my dear medicos and parents, welcome to NEET Crackers Tamil. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்தியால இருக்கிற பல லட்சக்கணக்கான நீட் ஆஸ்பிரண்ட்ஸோட ட்ரீம் காலேஜ் எய்ம்ஸ், அதுவும் பர்டிகுலரா எய்ம்ஸ் நியூ டெல்லி. அப்படி என்னதான் இருக்கு இந்த நியூ டெல்லியில, எதுக்காக இந்த காலேஜுக்கு இவ்வளவு ஹைப்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் இட்ஸ் வந்து கேபிட்டல் ஆஃப் இந்தியால அங்க லொக்கேட் ஆயிருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ், அதனால அவ்வளவு ஹைப்னா அதெல்லாம் இல்லை. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. NIRF ரேங்கிங் கொடுப்பாங்க மெடிக்கல் காலேஜ்க்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 7 இயர்ஸா டாப் ஒன் ரேங்கில் இருக்கிறது எய்ம்ஸ் நியூ டெல்லி. ஓகேங்களா, தொடர்ந்து அத்தனை வருஷமா அந்த டாப் 1 பொசிஷன்ல இருக்கிறதுனா சாதாரணமான விஷயம் இல்லை. அப்போ அங்கே இருக்கிற அந்த ஃபீச்சர்ஸ், மக்களுக்கு அவங்க தர அந்த மெடிக்கல் டெலிவரி சிஸ்டமா இருக்கட்டும், அந்த அகாடமிக்ஸா இருக்கட்டும், எல்லாமே டாப்பா இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபர்ஸ்ட் ரேங்கை தக்க வச்சுட்டு இத்தனை வருஷமா இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு காலேஜை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் நியூ டெல்லியை நான் காமனாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த 4 டாபிக்ஸ் கீழே சொல்ல போகிறேன். அதுக்கப்புறமா இந்தியாவில் இருக்கிற டோட்டல் எய்ம்ஸ், ஏதாவது 20 ஃபங்க்ஷனல் எய்ம்ஸ், நம்ம எய்ம்ஸ் மதுரையோட சேர்த்து 20 ஃபங்க்ஷனல் எய்ம்ஸ் இருக்குது. ப்ளஸ் 4 நியூ எய்ம்ஸ் வந்து 2025லேருந்து ஃபங்க்ஷனலாக வரும்னு சொல்கிறாங்க. அது 24 காலேஜோட நேம் லிஸ்ட் நான் சொல்லுவேன். அண்ட் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க் ஈச் எய்ம்ஸ் காலேஜில் என்ன அந்த கட் ஆஃப் மார்க் நடந்துச்சு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் தான் நம்ம சீட் எடுக்க முடியும். ஸோ அந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் ரவுண்ட் 1ல் என்ன லாஸ்ட் மார்க்கில் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட் அப்படின்ற மார்க் லிஸ்ட் உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா டீட்டெயிலாக சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன, அந்த பில்டிங்ஸு இந்த அளவுக்கு அழகாக கட்டியிருக்காங்க, பெருசாக இருக்குது, அது மட்டும் இல்லை. எய்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸ் ஏரியா அந்த எந்த அளவுக்கு பெருசுனா அரௌண்ட் 213 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட், அந்த அளவுக்கு ஒரு பெரிய நிலப்பரப்புல தான் அது அமைஞ்சிருக்கு. அது மட்டுமே அங்க பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்ல முடியாது. அங்க இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்ஸ், இந்தியாவில் இருக்கிற எல்லா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸும் அங்க இருக்கு. இந்தியாவோட டாப் மோஸ்ட் டாக்டர்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் அங்கே இருக்காங்க. சீஃப் டாக்டர்ஸ் எல்லாருமே எய்ம்ஸ் டெல்லியில் தான் இருக்கிறாங்க. இப்போ நமக்கு PM இல்லைன்னா ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் யாருக்காவது ஒரு இல்னஸ், உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னா எங்க ஃபர்ஸ்ட் கூட்டின்னு போறாங்க? எய்ம்ஸ் டெல்லி. அப்படி இல்லை தூரமாக இருந்தாலும் எய்ம்ஸ் டெல்லியிலேருந்து டாக்டரோட கான்சென்ட்டை கேட்குறாங்க. அங்கேருந்து எய்ம்ஸ் டெல்லியிலேருந்து டாக்டரை வர வைக்கிறாங்க. அப்போனா பாருங்க எந்த அளவுக்கு அங்கே இருக்கிற டாக்டர்கள்லாம் சிறந்தவங்கன்னு பார்த்துக்கோங்க. இங்கே இருக்கிற டாக்டர்ஸ்லாம் அதுக்குன்னு இப்போ நல்லா இல்லையா, அவங்க சிறந்தவங்களாம் இல்லை, அப்படி இல்லை. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அங்கே இருக்கிற அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அவைலபிலிட்டிஸ், இப்போ வேர்ல்டு லெவலில் ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட் வருது ஏதோ சர்ஜரி பர்பஸ்க்கு, ஒரு ரோபோட்டிக் சர்ஜரின்னு வைங்க, எடுத்த உடனே அது இந்தியா ஃபுல்லாக எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்பிச்சிட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அங்கே எய்ம்ஸ் டெல்லிக்கு போகும். அங்கே இருக்கிற டாக்டரோட கான்சென்ட் அதெல்லாம் கேட்டுட்டு இது எந்த அளவுக்கு அவைலபிலிட்டியாக இருக்கும், எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது எல்லா ப்ரொசீஜரும் ஃபர்ஸ்ட் அங்கே தான் நடக்கும். அதுக்கப்புறமா தான் இந்தியா ஃபுல்லாகவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன், அங்கே இருக்கிற டாக்டர்ஸ்க்கு நிறைய எக்ஸ்போஷர்ஸ் இருக்கும், நியூ டெக்னிக்ஸ், நியூ டிசீஸ், ஈவன் நம்ம கோவிட் பேரில் அந்த வேக்சினாக கூட இருக்கட்டும், எல்லாமே அங்கே இருக்கிற எய்ம்ஸ் டாக்டரோட கன்சென்ட்டோட தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் அங்கே கன்சென்ட் வாங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு காலேஜ் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் அதுதான் எல்லாமே அங்கே டாப் நாச்சாக இருக்கும். அங்கே இல்லாத ஃபீச்சர்ஸ் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? தோராயமா சொல்லுங்க. சரி, நான் இவ்வளோ பெரிய காலேஜ் சொல்கிறேனே, இந்தியா டாப் சொல்கிறேனே, அப்புறம் எப்படியும் 1 லட்ச கணக்கில் இருக்குமா? இல்லை, 1 லட்சம் லட்சத்தோட கம்மி. அப்போ இன்னொரு 50,000-60,000, அதுவும் இல்லை, அதோட ரொம்ப கம்மி 10,000, அதை விட கம்மி. நீங்க 5,856 ரூபாய், 5,856 rupees தான் பர் இயர்க்கா? இல்லை, த்ரூ அவுட் யுவர் UG கோர்ஸ் 5.5 இயர்ஸ்க்கு வெறும் 5,856 தான். பார்த்துக்கோங்க, அந்த ஃபீஸ் எது சேர்த்து, அகாடமிக் அண்ட் ஹாஸ்டல் ரெண்டுமே சேர்த்து நான் சொல்றேன். அப்பனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டலுக்கு பர் மந்த் வெறும் 15 rupees தான் சார்ஜ் பண்றாங்களே. நான் ஃபீஸ் டீட்டெயிலில் இப்போ டீட்டெயிலாக சொல்லுவேன் உங்களுக்கு. அகாடமிக் எவ்வளோ, ஹாஸ்டல் மிஸ் எல்லாம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். எந்த அளவுக்கு கம்மின்னு பாருங்க. நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜ் இப்போ இங்கே எங்கன்னா படிக்கிறீங்கன்னா வருஷத்துக்கே உங்களுக்கு அகாடமிக் ஃபீஸ் மட்டுமே இந்த 13,000 to 17,000 ஆகும். ஓகேங்களா, அங்கே வந்து பாருங்க 5.5 இயர்ஸ்க்கே 5,800 rupees தான், 5,856 rupees சிங்கிள் பேமெண்ட், அவ்வளோதான். இப்போ வந்து நான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த 3 டாபிக் அகாடமிக் எவ்வளோ, ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கோ பர் இயர்க்கோ இல்லை, த்ரூ அவுட் த UG கோர்ஸ் 5.5 இயர்ஸ்க்கும் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சிங்கிள் பேமெண்ட் தான். பாருங்க எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் அகாடமிக் ஃபீஸ் பார்க்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 25 rupees, டியூஷன் ஃபீயா 1,350 rupees.
ஃபார் 5.5 இயர்ஸ்க்கு டியூஷன் ஃபீஸ் ஜஸ்ட் 1350 தான். லேபரேட்டரி ஃபீஸ் 90, ஸ்டூடெண்ட் யூனியன் ஃபீஸ் 63 rupees. நெக்ஸ்ட் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ₹100 வாங்குறாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1628 rupees வரும் த்ரூ அவுட் த 5.5 இயர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் வந்து ₹990 பர் மந்த்துக்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 15 rupees தான் வரும் ரெண்ட்டு. உங்களுக்கு ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டலில் ஒரு பர்சனுக்கு ஒரு சிங்கிள் ரூம் கொடுத்துருவாங்க. த்ரூ அவுட் த உங்களுக்கு யூஜி கோர்ஸ் அந்த 5.5 இயர்ஸ்க்கும் நீங்கள் அந்த ரூம் உங்களுக்கு தான், சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பெயிண்ட் பண்ணிக்கலாம், டெக்கரேஷன் ஒர்க்ஸ், ஏசி ஃபிட் பண்ணிக்கலாம், எல்லா லிபரேட்டியும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது எல்லாமே நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் மெட்டீரியல் காலேஜ் அந்த மாதிரி நம்ம பெயிண்டிங்லாம் மாற்ற முடியாது, ஏசி ஃபிட் பண்ணுறதெல்லாம் முடியாது. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீடம் எங்கே கிடைக்குன்னா, உங்களுக்கு எய்ம்ஸ் மாதிரி காலேஜ், நேஷனல் இன்ஸ்டியூட் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ரூமை வச்சுக்கலாம். அது நீங்கள் க்ளீனாக வச்சிருந்தாலும் சரி, டர்ட்டியாக வச்சிருந்தாலும் அது உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் டிசிப்ளினை பொறுத்து தான். உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீடம் தான். எய்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கான பலன் உங்களுக்கு எய்ம்ஸில் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஷன் மணியா 100 rupees, ஜிம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 220 rupees பர் மந்த்துக்கு 2 to 3 rupees தான் உங்களுக்கு வரும். எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கம்மி, 198 rupees தான். ஸோ உங்களுக்கு டோட்டலாக ஹாஸ்டலும் அகாடமிக்கும் நீங்கள் சேர்த்தீங்கன்னா 5856 rupees தான் உங்களுக்கு த்ரூ அவுட் த யூஜி கோர்ஸ். அப்புறம் மெஸ் ஃபுட்டு அது பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாமே சேர்த்து பர் மந்த்துக்கு 4 to 5K ஆகும். ஓகேங்களா? ஃபுட்லாம் எந்த சொல்கிற மாதிரி எந்த குறையும் இருக்காது. இவ்வளோ ஃபீச்சர்ஸ் அவங்க கொடுக்கும்போது ஃபுட்டில் அவங்க எந்த குறையும் வைக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் பொறுத்த வரைக்கும் நான் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் உங்களுக்கு சேலட், சப்பாத்தி, ரைஸு அந்த மாதிரி டே வெரி ஆகும். ஒயிட் ரைஸ், நான்வெஜ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்நாக்ஸ் வரைக்கும் கூட தராங்க. உங்களுக்கு டீ, காஃபி எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? அதுவும் ஃபெஸ்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா சொல்ல வேணாம், உங்களுக்கு எல்லா வெரைட்டிஸுமே இருக்கும். மெஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மல் ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் படித்தாலும் உங்களுக்கு மெஸ் ஃபீஸ் வந்து உங்களுக்கு அது வேரி ஆகும். நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்க, நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாகும். நான்வெஜ் இல்லை நான் சாப்பிடவே மாட்டேன்னா ஃபீஸ் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அகாடமிக்ஸ்னா நம்ம யூஜி மெடிக்கலாக இருக்கட்டும் சேர்ந்து படிக்கிறோம்ல, அவங்களுக்கு எப்படி டீச்சிங் நடக்குது அப்படின்னு சொல்ல போகிறேன். எல்லாருமே இப்போ எய்ம்ஸ் டெல்லி எடுத்திங்கன்னா 125 மெடிக்கல் சீட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு எல்லாருமே ஏர் கண்டிஷன்ட் லெக்சர் ஹால்ஸ் தான், லெக்சர் தேட்டர்ஸ் எல்லாமே, லேபரேட்டரி எதை வேணும் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. 125 மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு பர் இயருக்கு 125 சீட்ஸ் தான். அந்த மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணிட்டு வராங்க, அதுக்கு மேலே இல்லை. ஏன்னா ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அந்த ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் அந்த ஸ்டூடெண்ட்கான அந்த கனெக்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். கொஞ்சம் ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும்போது கனெக்டிவிட்டி நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் அந்த ஸ்ட்ரென்த் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பதில் அவங்க நிறைய நியூ காலேஜஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அது மூலிமா அது காம்பன்சேட் ஆகிடும். அதை பொறுத்த வரைக்கும் நல்லாவே உங்களுக்கு வீக்லி டெஸ்ட்டாக இருக்கட்டும், மந்த்லி டெஸ்ட் நடக்கும். எல்லாமே நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜ் கம்பேர் பண்ணும்போது அங்கே வந்து அந்த பேட்டர்ன் வந்து டிஃபர் ஆகும். எந்த அளவுக்கு அவன் அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய டெஸ்ட் நடக்குது. அப்போ ரொம்ப டெஸ்ட் நடக்குதே, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. அடுத்த டாபிக் சொல்ல போகிறேன். அங்கே கல்ச்சுரல்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஏஷியாஸ் பிக்கஸ்ட் கல்ச்சுரல் ஈவெண்ட் எய்ம்ஸ் டெல்லியில் தான் நடக்குது. அப்போனா பாருங்க, அகாடமிக்ஸ்லையும் அவங்க டாப்பாக இருப்பாங்க, அதேமாதிரி கல்ச்சுரல்ஸ்லையும் ரொம்பவே நல்லா ஃப்ரீடம் கொடுத்து நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்லாம் ஆக வாய்ப்பு இல்லை. ஸ்ட்ரெஸ் ஆனாலும் அதுக்குள்ள கல்ச்சுரல் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் வரும்போது நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அகாடமிக்ஸை பொறுத்தவரைக்கும் எந்த குறையுமே நம்ம சொல்ல முடியாது. எல்லாம் ஏசி, ஏர் கண்டிஷன், ஃபுல்லாக ஏர் கண்டிஷன் தான், ஃப்ரீ ஒய்ஃபை த்ரூ த கேம்பஸ், லைப்ரரிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு பிக்சராக ஸ்க்ரீனில் வரும், அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஏஷியாஸ் பிக்கஸ்ட் கல்ச்சுரல் ஈவெண்ட் பல்ஸ். மெடிக்கல் கல்ச்சுரல் ஈவெண்ட்னா ஏஷியாஸில் பிக்கஸ்ட் எங்கே நடக்குதுன்னா அது எய்ம்ஸ் டெல்லி தான். ரொம்ப கிராண்டாக பாலிவுட் லெவல் செலிபிரிட்டிஸை கூட்டு வந்து அங்கே கான்சென்ட் பண்ணி அங்கே கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதுதான் ரொம்பவே கிராண்டாக நல்லா செலவு பண்ணி அங்கே ரொம்பவே கிராண்டாக பண்ணுறாங்க. அந்த சில பிக்சர்ஸ்லாம் வரும் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் ஃப்ரெஷராக காலேஜ்குள்ளே போகும்போது உங்களுக்கு வித்தின் ஃபியூ டேஸ்லேயே ஃப்ரெஷர் பார்ட்டின்னு வைப்பாங்க. ஃப்ரெஷர் பார்ட்டி அது வந்து பார்த்தீங்கன்னா ரேம்ப் வாக்கு, உங்களுக்கு டான்ஸு, மியூசிக்கு, ஃபுட்டுன்னு எல்லாமே உங்களுக்கு ஓப்பனிங்காக ரொம்ப சூப்பராக கிராண்டாக பண்ணுறாங்க. அது எல்லாமே வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக யூடியூப்ல இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட் பண்ண முடியாது, காப்பிரைட்ஸ் இஷ்யூ வரும். நீங்கள் அது வீடியோ பார்த்ததும் ஜஸ்ட் போய் யூடியூப் சர்ச் பாரில் எய்ம்ஸ் டெல்லி ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி, எய்ம்ஸ் டெல்லி கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு போடுங்க, எல்லாமே வரும். பாருங்கள், அப்போ தெரியும் எந்த அளவுக்கு அவங்க ரொம்பவே கிராண்டாக பண்ணி எல்லாமே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட ட்ரீம் காலேஜை நீங்கள் மாற்றிட்டு கூட வாய்ப்பு இருக்குது அதை பார்த்ததுக்கப்புறம். இன்னும் கொஞ்சம் இப்போ இந்த வீடியோ நான் இப்போ போகிறதுக்கான காரணமே எய்ம்ஸ் டெல்லியில் எந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்குது, எய்ம்ஸ் காலேஜ் எடுத்தால் நமக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்,
எல்லாம் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி நீங்கள் படிப்பீங்க, உங்கள் ப்ரிப்பரேஷனில் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ நான் போகிறதுக்கான முக்கியமான ரீசனே. ஓகேங்களா? அது மற்றபடி சொல்கிறபடி ஃபுட்டு எல்லாமே நான் உங்களுக்கு ஃபீஸ் சொல்கிறப்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா எய்ம்ஸ், இந்த 20 எய்ம்ஸ் இருக்கு சொன்னல, அது எல்லாத்தோட சீட் மேட்ரிக்ஸ் அண்ட் கட் ஆஃப்ஸ் பார்க்கலாம். இப்போ எய்ம்ஸ் டெல்லியோட சீட் மேட்ரிக்ஸும் கேட்டகரி வைஸும் ஜென்ரல் பர்சன்டைல் சீட் மேட்ரிக்ஸும் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் பர்சன்டைல் வச்சு பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 15%, எஸ்டிக்கு 7.5% அண்ட் ஓபிசி நான் கிரிமி லேயருக்கு 27%, இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10%, ஸ்பெஷல் சாய்ஸ் அதாவது ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5%. ஓகே. தென் எய்ம்ஸ் டெல்லியோட சீட் மேட்ரிக்ஸ் 125 சீட்ஸ் இருக்கு. அது கேட்டகரி வைஸ் சீட் அலாட்மெண்ட் சொல்றேன். அன்ரிசர்வ்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி மார்க் பேஸ்டில் போவாங்க. எந்த கேட்டகரி பீப்புள்னா அதில் வந்து சீட் எடுக்கலாம். அவங்க மார்க்கை வச்சு மட்டும் இந்த சீட் எடுத்து 49 சீட். அன்ரிசர்வ்ட்லேயே ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் பர்சன்ஸ் வித் சம் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் அந்த பர்சன்ஸுக்கு 2 சீட், எஸ்சிக்கு 19, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 9 சீட்ஸ், ஓபிசிக்கு 31, ஓபிசி வித் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3, இடபிள்யூஎஸ்க்கு 11, இடபிள்யூஎஸ்ல ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1 சீட். டோட்டலாக உங்களுக்கு 125 சீட்ஸ் வந்துடும். நான் இப்போ உங்களுக்கு இந்தியாவில் இருக்க அந்த 20 எய்ம்ஸோட 2024 அதாவது கட் ஆஃப் ரேங்க், எந்த ரேங்கோட அந்த காலேஜில் அந்த சீட் ஃபில் ஆச்சு ரவுண்ட் 1க்கு சொல்ல போகிறேன். உங்கள் ஸ்க்ரீன்லேயும் தெரியும். இன்னும் 20 காலேஜஸ் இருக்குது. நான் ஒரு ஃபர்ஸ்ட் 10 காலேஜஸ் மட்டும் சொல்கிறேன். மற்ற காலேஜஸ்க்கு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எய்ம்ஸ் நியூ டெல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 47th ரேங்கோட க்ளோஸ் ஆகிடுச்சு. இடபிள்யூஎஸ்னா 214th ரேங்க், ஓபிசியில் 186, எஸ்சியில் 647, எஸ்டியில் 1150. இப்போ நீங்கள் இதில் ஏதோ ஒரு கேட்டகரி பீப்புளாக இருப்பீங்க. இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க எந்த ரேங்க் எடுத்தால் நமக்கு எய்ம்ஸ் டெல்லி தெரியும். ஸோ அந்த ரேங்க்குள்ளே வர மாதிரி நீங்கள் படித்தாதான் உங்களால் எய்ம்ஸ் நியூ டெல்லியில் சீட் வாங்க முடியும். நெக்ஸ்ட் எய்ம்ஸ் ஜோத்பூர் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 374, இடபிள்யூஎஸ்க்கு 805, ஓபிசிக்கு 695, எஸ்சிக்கு 4912, எஸ்டிக்கு 10,281. எய்ம்ஸ் போபால் வந்து பார்த்தீங்கன்னா 510, தென் இடபிள்யூஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1013, ஓபிசி வந்து பார்த்தீங்கன்னா 992, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5850, எஸ்டிக்கு 15645. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நடுவில் என்ன சொல்லணும்னா எய்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் எதுக்காக தமிழ்நாட்டு மாணவர்கள் நிறைய பேர் போய் எடுக்க மாட்டேறாங்க சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் அவங்க லாங்குவேஜ் ப்ராப்ளம். லாங்குவேஜ் வந்து ஒரு பெரிய பேரியராக இருக்குது. ஓகேங்களா? அதனால ஹிந்தி தெரியலாம் நம்ம என்ன பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஹிந்தியை பற்றி நம்ம பெருசாக எதுவும் பேச முடியாது, அப்புறம் பாலிடிக்ஸ் ஆகிடும். ஹிந்தி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி மற்ற ஸ்டேட்டில் போய் படித்து நாலேஜ் கெயின் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. இப்போ நீங்கள் டெல்லிலாம் போனீங்கன்னா அங்கே இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஊரில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ அங்கே போய் படிக்கணும்னா அங்கே இருக்க லோக்கல் பீப்புள் கூட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும். நீங்கள் ஓபியில் போய் உட்காரீங்கன்னா வர பேஷண்ட்ஸ்க்கு இங்கே எப்படி கிராமத்துலேருந்து யாராவது இப்போ வராங்க, வயசானவங்க வராங்கன்னா அவங்க தமிழும் தெரியும், அவங்ககிட்ட இங்கிலீஷ் பேச முடியாதுல்ல, அப்போ தமிழில் தான் பேசி ஆகணும். ஸோ அந்த ஊர் பீப்புளுக்கு நம்ம ஹிந்தியில் தான் பேசி ஆகணும். அப்போ ஹிந்தி தெரிஞ்ச விஷயத்தில் எந்த தப்பும் கிடையாது. ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜாக நீங்கள் கற்று வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒருத்தர் எங்கள் காலேஜில் நார்த் இந்தியன் நிறைய பேர் வந்திருக்காங்க. பீகார்லேருந்து ஒரு வந்த பையன் ஃபர்ஸ்ட் இயரில் தமிழ் படிக்க ஆரம்பித்தான். எங்ககிட்ட கேட்டு சும்மா வா போ அதெல்லாம் பேசி கற்றுட்டு இப்போ அவன் தமிழ் நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டான். அதுவும் தூய தமிழில் பேசுகிறான் அவன். எங்களை கம்பேர் பண்ணும்போது அவன் தமிழ் ரொம்பவே நல்லாவே பேசுகிறான். இப்போ 3rd இயர் நாங்கள் வந்துட்டோம், அவன் தமிழை கம்ப்ளீட்டாகவே லேர்ன் பண்ணிட்டான். ஸோ அவங்க வந்து இங்கே தமிழ் கற்றுக்கிற மாதிரி நம்ம போய் அங்கே ஹிந்தி கற்றுக்கலாம். இல்லை ஹிந்தி கற்றுக்கிட்டோம் அங்கே போகலாம். ஸோ ஒரு அடிஷ்னல் லாங்குவேஜ் நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்கன்னா அதில் எந்த தப்பும் இல்லை, உங்களுக்கு கெயின் தான். இன்னும் நிறைய பீப்புள் கூட கம்யூனிகேஷன் மேக் பண்ணலாம், நிறைய நாலேஜஸை நீங்கள் கெயின் பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்போ 11th 12th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சைட் பை சைட் நீங்கள் ஹிந்தி லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வேறு ஸ்டேட்டில் போய் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்புறம் என்ன டிஸ்அட்வான்டேஜாக வந்து பார்க்குறாங்கன்னா டிஸ்டன்ஸ். டெல்லியில் இருக்கு ப்ரோ காலேஜ், இங்கேருந்து நான் எப்படி போயிட்டு வரது? சரி டெல்லியில் கேம்ஸ் வேணாம், பக்கத்தில் மங்களகிரி இருக்கு நெய்பர் ஸ்டேட்டில். சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours ட்ராவல் மாதிரி வரும். ஸோ அதுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம், ட்ரெயினில் கூட போயிட்டு வரலாம். எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் த்ரூ அவுட் த இந்தியா எல்லா எய்ம்ஸ்லையும் சிமிலர் ஃபீச்சர்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அங்கே என்ன ஸ்டூடெண்ட் பண்ணுறாங்களோ எல்லா எய்ம்ஸ்லையும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க, சேம் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் அந்த ப்ரைடு இப்போ தமிழ்நாடுனா எம்எம்சி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி எய்ம்ஸ் நியூ டெல்லினா அது ஒரு ஸ்டாண்டர்ட் எய்ம்ஸில் அந்த மாதிரி தான். ஓகேங்களா? இப்போ எய்ம்ஸ் மங்களகிரிக்கு நம்ம கட் ஆஃப் பார்க்கலாமா? எய்ம்ஸ் மங்களகிரிக்கு ஜென்ரலாக இருந்தால் 1836th ரேங்கோட க்ளோஸ் ஆகுது. இடபிள்யூஎஸ்ல 3329, தென் ஓபிஸில் 3214, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா
21,926. எஸ்டியாக இருந்தால் 41,495. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பேர் எய்ம்ஸ் மங்களகிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு அந்த ரேங்க் லிஸ்ட்டில் வெளியிடுவாங்கள்ல ரவுண்டு முடிச்சுட்டு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் மங்களகிரி அண்ட் ஜிப்மர் பாண்டிச்சேரிக்கு நிறைய பேர் போக ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு ஹிந்திலாம் நல்லா தெரியும், எனக்கு வேறு ஸ்டேட்டில் போய் படிக்கணும்னு ஆசைனா நீங்கள் நிறைய பேர் போங்க. எய்ம்ஸ் டெல்லி, நியூ டெல்லி போய் படிங்க. நீங்கள் கொஞ்சம் பேர் போய் படிச்சுட்டு சொன்னால் தான் நிறைய பேர் இங்கே கான்ஃபிடன்ட் வந்து இன்னும் கொஞ்சம் போக வருவாங்க. எல்லாரும் பரவாயில்ல நம்மளே தாங்கி இருந்தால் அப்புறம் கடைசி வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்து அங்கே எய்ம்ஸ் டெல்லியில் போய் படிக்கிற மாணவர்களோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இல்லைன்னா படிக்காமையும் போகிறாங்க பல வருஷம். ஸோ ஹிந்தி தெரிஞ்ச விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் மற்ற ஸ்டேட்டில் போய் படிக்கும் போது. இப்போ மற்ற காலேஜஸ்க்கான லிஸ்ட் நம்ம ஸ்க்ரீன்லேயே இருக்கும். இதுக்கான இந்த ஃபோட்டோ வந்து PDF ஃபார்மெட்டில் நான் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ வந்து போட்டதுக்கான முக்கியமான காரணம் உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் பூஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு நேஷனல் லெவல் காலேஜில் படிக்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, எந்த அளவுக்கு உங்களுக்கு என்ஜாய் பண்ண முடியும், அதே சமயத்தில் எந்த அளவுக்கு நல்லா லேர்ன் பண்ணிக்க முடியும், மாஸ்டர் பண்ண முடியும் உங்கள் டிகிரின்றத உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான். ஓகேங்களா? உங்களுக்கு வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. த்ரூ அவுட் த நீட் அண்ட் ஆஃப்டர் நீட் MBBS வரைக்கும் நான் உங்களோட கைட் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.